மிதுனம். இந்த மிதுன ராசியை பொறுத்த வரைக்கும் எல்லா கடனும் முடிஞ்சா போதும் அப்படின்ற ஒரு மன நிலைமையில தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறீங்க. நிச்சயமாக உங்களுடைய கடன்கள் இந்த ஆண்டு தீர்ந்துவிடும். இதில் எந்த விதமான மாற்று கருத்துமே கிடையாது. ஏன்னா நம்பி நம்பி நீங்கள் நிறைய கடன் கொடுத்துட்டீங்க, நிறைய ஏமாந்தது தான் உங்களுடைய வாழ்க்கையில் அதிகமே. தேவையில்லாத நண்பர்களுக்கு உதவி செஞ்சு தேவையில்லாத பழக்க வழக்கங்களை நம்பி இன்னைக்கு நீங்கள் மட்டுமே தான் கஷ்டத்தை அனுபவிச்சுக்கிட்டு இருக்கிறீங்க. அந்த நிலையில் இருந்து மிதுனம் தாண்டி வரக்கூடிய காலமும் நேரமும் கணிஞ்சு வந்தாச்சு. மிகப்பெரிய அளவில் முருகனுடைய அருள் உங்கள் மேலே விழப்போகுது. தைப்பூசம் யாருக்கு உகந்த நாளாக இருக்குதோ இல்லையோ, மிதுனத்துக்கு ரொம்ப உகந்த நாள். உங்களுக்காகவே இந்த ஆண்டில் வரக்கூடிய தைப்பூசம் வந்திருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். நீங்கள் செய்ய வேண்டியது ஒன்று மட்டும்தான். அந்த முருகனை மனசார நினச்சிக்கிட்டு இந்த கஷ்டத்தில் இருந்து, இப்போ நீங்கள் அனுபவித்து கொண்டிருக்கக்கூடிய கஷ்டத்தில் இருந்து அந்த முருகன் உங்களை காப்பாற்றுவான் அப்படின்னு நம்பிக்கையை வைங்க. மிகப்பெரிய அளவில் நீங்கள் அந்த கஷ்டத்தில் இருந்து வெளிவர முடியும். குழந்தையே இல்லாமல் அவமானப்பட்டுக்கிட்டு இருக்கிறீங்களா? நிச்சயமாக இந்த ஆண்டு உங்களுக்கு குழந்தை பாக்கியம் இருக்குது. அவ்வளோதான், ஒரே வார்த்தையில் சொல்லி முடிச்சிடலாம். நிச்சயமாக உங்களுடைய இல்லத்தில் குழந்தை செல்வம் உண்டாகும். அந்த அறுவடை முருகனே குழந்தையாக வரக்கூடிய அத்தனை வாய்ப்புகளும் மிதுனத்துக்கு சாதகமாக இருக்குது. ஏன்னா சிந்திய கண்ணீர்கள் அவ்வளவு. எத்தனையோ பரிகாரங்களை பண்ணி உங்களுடைய உடல் நிலையே பாதிக்கிற அளவுக்கு நீங்கள் பரிகாரத்தை பண்ணிட்டீங்க கடந்த ஆண்டில். அதற்கான பலன் கைகூடி வரக்கூடிய காலம்தான் இது. மிதுனம் சந்தோஷமாக இருக்கணும். ரெண்டாவது விஷயம், உங்களால் முடிந்தால் தயவு செய்து மாதத்தில் வரக்கூடிய வளர்பிறையில் வரக்கூடிய செவ்வாய்க்கிழமை ஒரே ஒரு நாள் மட்டும் காலையில் எழுந்ததுமே நீங்கள் இந்த ஒரு பரிகாரத்தை பண்ணுங்க. அப்போ வருடத்தில் 12 நாட்கள் மட்டுமே தான் பண்ண போகிறீங்க. மிகப்பெரிய அளவில் உங்களுடைய மனசு ஒரு நிம்மதியான நிலையை அடையும். இதன் மூலமாக நீங்கள் ஜெயிக்க முடியும் அப்படின்ற நம்பிக்கை உங்களுக்கு கண்டிப்பாக வரும். முதல்ல உங்களை நீங்களே தாழ்வாக நினைக்கிறத நிறுத்துங்க. யார் சொன்னது மிதுனத்தில் இருக்கக்கூடியவர்கள் பூமிக்கு பாரம் அப்படின்னு? இந்த பூமிக்கு கிடைத்த வரம் மிதுனம் அப்படின்னு சொல்லலாம். மிகப்பெரிய அளவில் மிதுனம் வாழ்க்கையில் உயரத்தை நோக்கி நகரப்போகுது. புதிய விஷயங்களை நீங்கள் தெரிஞ்சிக்க போகிறீங்க. மிகப்பெரிய அளவில் சந்தோஷமாக இருக்க போகிறீங்க. வளர்பிறையில் வரக்கூடிய செவ்வாய்க்கிழமையில் அதிகாலை சூரியன் உதயத்திற்கு முன்பு நீங்கள் குளிச்சுட்டு உங்களுடைய பூஜை அறையில் போய் நிசப்தமான ஒரு மனநிலையோடு உட்கார்ந்து பச்சை தண்ணி, அதாவது ஒரே ஒரு சொம்பு பச்சை தண்ணியில் கொஞ்சமாக வெல்லத்தை நீங்கள் சேர்க்கணும். அது ரொம்ப சிறிய அளவான வெல்லமாக இருந்தாலும் பரவாயில்ல, வெல்லம் தண்ணீரோடு கலந்து இருக்கணும். அவ்வளோதான் சூட்சமம். நீங்கள் கொஞ்சமாக போட்டாலும் சரி, நிறைய போட்டாலும் சரி, வெல்லம் தண்ணீரோடு சேர்ந்து இருக்கணும். அப்படி சேர்த்து வைத்த தண்ணீரை நீங்கள் அப்படியே ஒரு ஓரமாக வச்சுட்டு முருகனுடைய படத்தை பார்த்து உங்கள் மனசில் நிறைவேறணும் அப்படின்னு இருக்கக்கூடிய ஆசைகளை முதல்ல சொல்லுங்கள். தயவு செய்து என்னுடைய கஷ்டங்கள் தீரணும் அப்படின்னு தெய்வத்துக்கிட்ட வேண்டாதீங்க. நீங்கள் உங்களுக்கு நிறைவேறக்கூடிய ஆசைகளை சொன்னீங்கனாலே அதற்கு பின்னால் அதற்கு தடையாக இருக்கக்கூடிய கஷ்டங்கள் தன்னால் நிவர்த்தி ஆகி அந்த கஷ்டங்கள் அத்தனையுமே முருகனின் வேலால் பஸ்பமாகும். உங்களுடைய பிரார்த்தனையை நீங்கள் முடித்ததுக்கு அப்புறம் நீங்கள் ஓரமாக வச்ச நீரை எடுத்து 3 சொட்டு தரையில் விட்டுட்டு அதுக்கப்புறமா உங்களால் எவ்வளவு குடிக்க முடியுமோ குடிச்சிட்டு அந்த நீர் மீதம் இருந்தால் அந்த நீரை எடுத்து வச்சுக்கிட்டு உங்களுக்கு நேரம் கிடைக்கும் போதெல்லாம் செவ்வாய்க்கிழமை மாலை 6 மணிக்குள்ளே குடிச்சு முடிச்சிருங்க. மிகப்பெரிய ஒரு தேவ ரகசியம், சித்தர்கள் முனிவர்கள் ரிஷிகள் மட்டுமே அறிந்த ரகசியம் இன்னைக்கு மிதுனத்தை தேடி வந்திருக்கு. அப்படின்னா இது அந்த காலம் எடுத்த முடிவு. பிரபஞ்சம் உங்ககிட்ட கொண்டு வந்து சேர்க்கணும் அப்படின்னு எடுத்த முடிவை யார் நினைச்சாலும் தடுக்க முடியாது. இல்லைனா நீங்கள் இதை கேட்கணும் அப்படின்ற ஒரு சூழ்நிலையே ஏற்பட்டு இருக்காது. மிகப்பெரிய அளவில் நீங்கள் உங்களுடைய ஆசைகளை, விருப்பங்களை, எண்ணங்களை
முருகன் கிட்ட வைக்கும்போது நிச்சயமாக அந்த முருகன் உங்களுடைய கடும் தவத்திற்கு பலனை அளிப்பார். மிகப்பெரிய அளவில் அதிசயங்கள் நடக்க போகுது. மிதுனத்தில் இருக்கக்கூடிய நீங்கள் வேலை பார்க்குற இடத்துல உங்களுடைய உயர் அதிகாரிகளோட ஒரு நல்ல சுமூகமான பழக்க வழக்கங்கள் ஏற்படும். இது நாள் வரைக்கும் உங்கள் மேலே இருக்கக்கூடிய அதிகாரி உங்களை எதுக்கெடுத்தாலும் குறை சொல்லிக்கிட்டே இருந்தார் இல்லையா? இதற்கு பிறகு அந்த நிலை மிதுனத்துக்கு இருக்காது. உங்களுடைய வேலையை பார்த்து நிச்சயமாக பாராட்டுகள் கிடைக்கும். ஏன்னா வேலை நீங்கள் செஞ்சுக்கிட்டே இருப்பீங்க. சனி பகவான் மிகப்பெரிய அளவில் உங்களை எந்நேரமும் வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கிற அளவுக்கு சூழ்நிலைகளை ஏற்படுத்துவார். அதன் மூலமாக உங்களுடைய உடல்நிலை கொஞ்சம் சோர்வு அடையும். நீங்கள் உங்களுடைய உடல் சரீரத்தை எப்படி ஆரோக்கியமாக வச்சுக்கணும் அப்படின்றதுலையும் கவனம் செலுத்திக்கோங்க. வேலையே இல்லாமல் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்த நீங்கள் இனி வேலை மட்டுமே தான் செஞ்சுக்கிட்டே இருப்பீங்க. அதன் மூலமாக உயர் அதிகாரிக்கிட்ட இருந்து உங்களுக்கு நல்ல விதமான நல்ல ஆலோசனைகளும் நல்ல பேரும் நிச்சயமாக கிடைக்கும். உங்களுக்கு ஓய்வு அப்படின்றது ரொம்ப குறைவாக தான் இருக்கும். 24 மணி நேரத்தில் நீங்கள் தூங்கக்கூடிய நேரம் அப்படின்றது வெறும் 4-5 மணி நேரம் மட்டுமே தான் இருக்கும். ஏன்னா தூங்கும்போது கூட நாளைக்கு எந்திரிச்சு இந்த வேலையெல்லாம் முடிக்கணும் அப்படின்னு அந்த அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கையின் தரமே மாறிவிடும். மிகப்பெரிய அளவில் இந்த ஆண்டில் மிதுனம் மனசுக்கு பிடிச்ச மாதிரியான ஒரு வாழ்க்கையை வாழப்போகுது. தயவு செய்து நீங்கள் எந்த செவ்வாய்க்கிழமையில் இந்த முறையை செய்யலை அப்படின்னாலும் தைப்பூசம் அன்று தயவு செய்து செய்யணும் அப்படின்னு மிதுனத்தில் இருக்கக்கூடிய என்னுடைய அன்பான அன்பர்கள் எல்லாரையுமே நான் வேண்டி கேட்டுக்கொள்கிறேன். ஏன்னா நீங்கள் தைப்பூசத்தில் செய்யக்கூடிய அந்த ஒரு பலன் வருடம் முழுவதும் செய்யக்கூடிய பலனிற்கு சமம். மிகப்பெரிய அளவில் வாழ்க்கையின் தரம் உயரப்போகுது. முருகனின் அருளை நீங்கள் சம்பாதிக்க போறீங்க. இழந்த நண்பர்கள் சொந்தங்கள் அத்தனை பேரையும் நினச்சி வருந்துறதை நிறுத்துங்க. நீங்கள் வேணாம் அப்படின்னு சொல்லி உங்களை கிள்ளிக்கீரை மாதிரி தூக்கி எரிஞ்சிட்டு போனவங்களே உங்களுடைய அருமை பெருமையை தெரிஞ்சு தேடி வருவாங்க. அப்படி வரும்போது பாசத்துக்காக யார் வராங்க, பணத்துக்காக யார் வராங்க அப்படின்றத நீங்கள் தான் சுதாரிக்கணும். பாசம் கண்ணை மறைக்கிறதுக்கு இடம் கொடுக்காதீங்க. தயவு செய்து பொய்யான பாசத்தின் வலையில் இனியும் மிதுனம் விழக்கூடாது. போதும், நம்பி நம்பி ஏமாந்ததெல்லாம் போதும். இதற்கு மேலேயும் நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையை மட்டுமே பார்க்க வேண்டும். அடுத்தவர்களை பற்றி யோசிக்காதீங்க. நிச்சயமாக உங்களால் வாழ்க்கையில் முன்னேற முடியும். உங்களுடைய பிரச்சனை தீரவே இல்லை அப்படின்னு முதல்ல நினைக்கிறத நிறுத்துங்க. உங்கள் கண்ணுக்கே தெரியாமல் உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் நிவர்த்தி ஆகிட்டே தான் வருது. மிகப்பெரிய அளவில் எல்லா பிரச்சனையுமே தீரக்கூடிய நாள் நெருங்கி வந்தாச்சு. அந்த ஆறுபடை முருகனின் அருள் உங்களுக்கு கிடைக்க ஆரம்பிச்சிருச்சு. இனி மிதுனத்துக்கு எந்த விதமான கஷ்டங்களுமே இல்லை. ஏன்னா மிதுனம் முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கக்கூடிய ஒரு ராசி. 12 ராசிலேயே 24 மணி நேரமும் தோத்துட்டா மறுபடியும் எப்படி ஜெயிக்கணும் அப்படின்னு முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கக்கூடிய ஒரு ராசிக்கு தோல்வி வருமா? நிச்சயமாக வரவே வராது. வழிகள் இல்லையெனில் வாழ்க்கையே இல்லை. முயன்ற மிதுனத்துக்கு இனி தோல்வியே இல்லை. கந்தனை மனதில் நினைக்கும் பொழுது எந்த தருணத்திலும் கஷ்டங்களே இல்லை. சந்தோஷமாக இருங்க. மிகப்பெரிய அளவில் உங்களுடைய வாழ்க்கை மாறப்போகுது. நீங்கள் பள்ளத்தில் விழுந்துடுவீங்க அப்படின்னு சில பேர் நினச்சிக்கிட்டு இருக்கிறாங்க இல்லையா? அவங்க முன்னாடியெல்லாம் மிகப்பெரிய அளவில் நீங்கள் வாழ்க்கையில் உயர போகிறீங்க. வியாபாரத்தில் மிகப்பெரிய ஒரு லாபத்தை ஈட்ட முடியும். சந்தோஷமாக இருங்க. கடந்த காலத்தில் சந்தித்த அத்தனை நஷ்டங்களையும் உங்களால் இந்த ஆண்டில் ஈடுகட்ட முடியும். வெளிநாட்டுக்கு நிச்சயமாக செல்ல முடியும். கடல் கடந்து உங்களால் பிரவேசிக்க முடியும். மிகப்பெரிய வாய்ப்புகள் உங்களை தேடி வரும். தேடி வரும் பொழுது அதை சரியான முறையில் பிரயோகிக்கணும் அப்படின்னு இந்த இடத்துல ரொம்பவே ஆழமாக அழுத்தி ஞாபகப்படுத்திக்கிறேன். ஏன்னா உங்களுடைய பிரத்யோகியமான ஒரு குணமே என்ன அப்படின்னா, வரக்கூடிய வாய்ப்பை இது ஒரு மிகப்பெரிய வாய்ப்பு அப்படின்னு தெரியாமல் தவற விட்டுட்டு பின்னாடி வருந்தக்கூடிய குணம். அந்த தவற மறுபடியும் மிதுனம் செய்யவே கூடாது. நீங்கள் எதிர்பார்த்துக்கிட்டு இருந்த விஷயம் நேரடியாகவோ இல்லை பூடகமாகவோ உங்களை நாடி வரும்.
நிச்சயமாக அந்த முருகனின் அருள் உங்களை தேடி வரும். மிதுனம் வாழ்க்கையில் உயர்ந்தே தீரும், நல்லதே நடக்கும். அடுத்த காணொளியில் விரைவில் சந்திப்போம். மிதுன ராசியை பற்றி நீங்கள் தொடர்ந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே, முருகா 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 முருகா, வேலுண்டு வினையில்லை மயிலுண்டு பயமில்லை. நன்றி.